ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சாயில் சென்சாரோடைய கிட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது நான் அமேசானில் ஆர்டர் பண்ணேன். ஸோ இந்த கிட் கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜம்பர் ஒயர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு யூஎஸ்பி கேபிள் இருக்கும், ஒரு பம்ப் இருக்கும், வாட்டர் பம்ப் ஒன்று, ஒரு மோட்டார் ஒன்று இருக்கும், சாயில் சென்சார், அதுக்கப்புறம் ஒரு சிப்பு ப்ளஸ் ஒரு ரிலே மாடியூல் அண்ட் ஒரு அடாப்டர் ஒன்று இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த அடாப்டர் நீங்கள் யூஎஸ்பி கேபிள் வச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஆல்ரெடி பேட்ரி போட்டு வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் பேட்ரியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நான் ஆல்ரெடி இந்த கனெக்ஷன் பண்ணிட்டேன். உங்களுக்கு இந்த கனெக்ஷன் எப்படி எது இதிலலாம் கரெக்டாக கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ இப்போ இது பார்த்திங்கன்னா சாயில் சென்சார். இதோட யூசஸ் என்னென்னா, வெனவர் எப்போல்லாம் சாயில் ட்ரையாக இருக்கோ, ஓகேங்களா, அப்போ உங்களுக்கு மோட்டார் ஆன் ஆகி தண்ணி இதுக்கு ஃப்ளோ ஆகும். சரிங்களா? இப்போ எப்போ சாயில் தண்ணி இருக்குது, மாய்ஸ்சராக இருக்குது அப்படிங்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அப்போ உங்களுக்கு தண்ணி பாஸ் ஆகாது, மோட்டார் ஸ்டாப் ஆகிடும், தண்ணி பாஸ் ஆகாது. ஓகேங்களா? அதனோட யூஸ் தான் இது. இப்போ இந்த சாயில் சென்சார் கொடுக்கும் போதே உங்களுக்கு இந்த 2 ஒயர் கொடுத்துருப்பாங்க, இந்த ஜாயிண்ட் ஒயர். ஓகேங்களா? இப்போ ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இப்படி தான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணலாம், அப்படியே இப்படியே நீங்கள் இந்த டெர்மினலில் அசெம்பிள் பண்ணிடலாம். அப்படி அவ்வளோதான். ஜஸ்ட் இன்சர்ட் பண்ணால் போதும், அது அசெம்பிள் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ ஒரு எண்டு நான் சாயில் சென்சார் கொடுத்துட்டேன். அடுத்த எண்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சிப் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த சிப்பில் அடுத்த ரெண்டுமே கனெக்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? அடுத்த எண்டை இந்த 2 இதில் கனெக்ட் பண்ணிவிடுங்க. அடுத்து இந்த சைடில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 டெர்மினல் இருக்குங்க. ஒன்று ஏஓ, இன்னொன்று டிஓ, இன்னொன்று கிரவுண்டு, இன்னொன்று விசிசி. ஓகேங்களா? ஏஓவில் நீங்கள் எதுவுமே கனெக்ட் பண்ண வேண்டாம். ஆனால் டிஓ கனெக்ட் பண்ணும், கிரவுண்ட் கனெக்ட் பண்ணும், விசிசி கனெக்ட் பண்ணும். டிஓட கனெக்ஷன் இங்கே ரிலே மாடியூல் இருக்கு இல்லையா, இந்த ரிலே மாடியூலோட இன்புட்டில் போகணும். அடுத்து இங்கே கிரவுண்ட் கனெக்ஷன் இருக்குது இல்லையா, இந்த கிரவுண்டோட கனெக்ஷன் இந்த ரிலேவோட கிரவுண்டுக்கு போகணும். இந்த விசிசியோட கனெக்ஷன் இந்த ரிலேவோட விசிசிக்கு போகணும். ஸோ இந்த 3மே பார்த்திங்கன்னா இந்த 3ஓட கனெக்ஷனுமே ரிலேயில் மட்டும்தான் கனெக்ஷன் போகும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், நான் ஆல்ரெடி இதை கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு ஜஸ்ட் எப்படின்னு ஷோ பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற 1 செகண்ட், இதில் இருக்கிற இங்கே பாருங்கள், இதில் நான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இந்த கிரவுண்டோட இந்த க்ரீன் கலர் நான் கிரவுண்டு கனெக்ட் பண்ணேன். ஸோ கிரவுண்டு டு இந்த ரிலேயோட இன்புட். ஓகேங்களா? க்ரீன் கலர். அடுத்து இந்த ரெட் கலர் விசிசி கனெக்ட் பண்ணேன். அந்த சிப்போட விசிசியிலேருந்து இங்கே ரிலேயோட விசிசி கனெக்ட் பண்ணும். அடுத்து பார்த்திங்கன்னா பிளாக் கிரவுண்டுக்கு கனெக்ட் பண்ணேன். கிரவுண்ட்லேருந்து இந்த ரிலேயோட கிரவுண்டுக்கு கனெக்ட் பண்ணணும். அவ்வளோதாங்க. ஸோ இந்த 3ஓட கனெக்ஷனும் இந்த ரிலேயோடதுக்கு நம்ம கனெக்ட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இது முடிச்சிட்ட உடனே அடுத்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 மட்டும்தான் நம்மளோட கனெக்ஷன் பெண்டிங்காக இருக்கும். ஒன்று இந்த அடாப்டரோட கனெக்ஷனும், இன்னொன்று இந்த மோட்டார் ஒயரோட கனெக்ஷனும். இந்த மோட்டார் ஒயரோட கனெக்ஷன் ஃபஸ்ட்டு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த அடாப்டரோடது சொல்கிறேன். இந்த அடாப்டரில் உங்களுக்கு 2 ஒயர் கொடுத்துருப்பாங்க. ஒன்று பிளாக் ஒயர், இன்னொன்று ரெட் ஒயர். ஸோ பிளாக் ஒயர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிலேயோட கிரவுண்டில் கனெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த அடாப்டரோட பிளாக் கோஸ் டு இந்த ரிலேயோட கிரவுண்டில் கனெக்ட் பண்ணணும். இந்த அடாப்டரோட ரெட் ஒயர் இந்த ரிலேயோட விசிசியில் கனெக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதோட கனெக்ஷன் நீங்கள் கனெக்ட் பண்ணி முடிச்சிடுவீங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மோட்டார். இந்த மோட்டாருக்கு 2 ஒயர் இருக்கும். அந்த மோட்டாருடைய 2 ஒயர் பார்த்திங்கன்னா பிளாக் ஒயர் அண்ட் இது பிளாக் அண்ட் ரெட் ஒயர் இருக்குது. ஸோ இந்த மோட்டாருடைய பிளாக் ஒயர் கிரவுண்டுக்கு கனெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து இந்த மோட்டாருடைய ரெட் ஒயர் பார்த்தீங்கன்னா எதில் கனெக்ட் ஆகணும்னா இந்த ரிலே மாடியூலில் இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 போர்ட் இருக்குங்க. ஒன்று NO, இன்னொன்று COM, இன்னொன்று NC. ஸோ இந்த NCயில் தான் இந்த மோட்டாருடைய ரெட் ஒயரை கனெக்ட் பண்ணிட்டோம். இந்த NCயில் தான் இந்த மோட்டாருடைய ரெட் ஒயரை கனெக்ட் பண்ணணும். அந்த பிளாக் ஒயர் நான் கிரவுண்டுன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ இப்போ உங்களுக்கு மோட்டாருடைய கனெக்ஷனும் நான் சொல்லிட்டேன், இந்த அடாப்டருடைய கனெக்ஷனும் சொல்லிட்டேன். இந்த சாயில் சென்சார் கனெக்ட் ஆகிட்டு, இந்த சிப் இதுவும் கனெக்ட் ஆகிட்டு, அடுத்து ஒரே ஒரு சிங்கிள் ஜம்பர் ஒயர் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு சிங்கிள் ஜம்பர் ஒயர் எடுத்துகிட்டு அது 2ஓட எண்டும் கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பின் காமில் கனெக்ட் பண்ணுங்கள். இந்த ரிலேயோட காமில்
ஆர்மில் ஒரு பென் கனெக்ட் பண்ணிவிடுங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு அடுத்த எண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு விசிசி நம்ம ரெட் கலர் கொடுத்தோம் இல்லையா, விசிசி அடுத்த எண்டு வந்து விசிசியில் கனெக்ட் பண்ணுங்கள். இதுதாங்க இதனுடைய கனெக்ஷன். அடுத்த எண்டு வந்து என்னென்னா நீங்கள் விசிசியில் கனெக்ட் பண்ணுங்கள். இதுதான் இதோட கனெக்ஷன். ஸோ இது எல்லாத்தையும் நான் கனெக்ட் பண்ணி முடிச்சிட்டேன். உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஆன் மட்டும் நான் பண்ணி காட்டுறேன், ஓகேங்களா? இப்போ நான் வாட்டர்லலாம் எதுவும் வைக்கலை, உங்களுக்கு ஜஸ்ட் ஆன் மட்டும் காட்டுறேன். பாருங்கள், ஆன் ஆகிட்டு மோட்டார் ஓடுற சவுண்டும் கேட்குது பாருங்கள். அவ்வளோதாங்க. மோட்டார் வந்து தண்ணியில் இல்லாமல் ஓடினா வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க, போயிடும், ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் மோர் வீடியோஸ் நான் ஆட் பண்ணுறேன். இந்த ப்ராஜெக்ட் வந்து இன்னும் கம்ப்ளீட் பண்ணலை. இந்த ப்ராஜெக்ட் நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அது முடிஞ்ச உடனே நான் வீடியோ ஆட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அஸ்.